கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எண்ணூர்லேருந்து வரேன். என் பேர் சோனியா. எனக்கு போன புதன்கிழமை பயங்கர ஸ்டொமக் பெயின் இருந்தது ரைட் சைடில். ஹாஸ்பிட்டல் போனோடனே எனக்கு கிட்னி ஸ்டோன் சொல்லிட்டு அவங்க செக் பண்ணாமே எனக்கு ட்ரிப் போட்டாங்க. நான் வியாழக்கிழமை போய் செக் பண்ணும் போது எனக்கு ரைட் சைடில் அப்பண்டிஸ், லெஃப்ட் சைடில் தான் எனக்கு ஸ்டோன் சொல்லிட்டாங்க. என் கூட வந்த ஃப்ரெண்ட் வந்து அங்கிள் கூட டிசம்பர் ஹோலி லேண்ட் போனாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ஆயில் வந்து அங்கிள் கொடுத்துருக்காங்க பரிமள தைலம், இதை நீங்கள் தேய்ங்க உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. போன மாதம் ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க, இந்த ஆயிலை தேய்ச்சி 7 கல் கையில் வந்ததுன்னு. ஏசப்பா இந்த ஆயில் தேய்க்கும் போது எனக்கு இந்த அப்பண்டிக்ஸ் எவிடன்ஸே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் மண்டே செக் பண்ண போகணும். நாங்கள் சிடி ஸ்கேன் எடுக்கும் போது எனக்கு வந்து அப்பண்டிக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் டாக்டர் நான் பார்க்கும் போது உனக்கு இந்த ஸ்கேனில் தெரியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் சொன்னாங்க. ஏசப்பா எனக்கு இருக்கவே கூடாதுன்னு திரும்ப திரும்ப நான் ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி சிடி ஸ்கேன் எடுக்கும் போது நான் எப்படி கேட்டேனோ அப்பண்டிக்ஸும் இல்லை, அந்த வால்வு கொஞ்சமும் திக்கே ஆகக்கூடாது சுவாமின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு அப்பண்டிக்ஸ் இல்லை, செகண்ட் லைன் வந்து எனக்கு வால்வு திக்கே ஆகலைன்னு சொன்னார். கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. 91 எனக்கு மேரேஜ் ஆச்சு. எங்கெங்கேயோ போய் பார்த்தோம், எங்கேயுமே ஒன்றும் இதுவாகல. அப்புறம் ஒரு 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நாங்கள் கம்முன்னு விட்டுட்டோம். அப்புறம் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஐயாவோட ப்ரேயருக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை இருக்கும், நான் சொல்கிறேன் கேளுமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ப்ரேயருக்கு ஒரு 6-7 வருஷமாக நானும் வந்துக்கிட்டே இருக்கேங்க. அப்போ நான் ஐயா ஒவ்வொரு வார்த்தையும் ஜெபிக்கும் போதெல்லாம் அது எனக்காக தான் அவர் சொல்கிறாரு, எனக்காக தான் சொல்கிறாரு, எனக்காக தான் சொல்கிறாரு. அப்போ நான் நினைப்பேன், நம்மளுக்கும் 40 வயசு ஆகுது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே இல்லை ஐயா சொன்னார், அதை நம்ம விடக்கூடாது, அந்த வார்த்தையை நம்ம அப்படியே பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கூட நினச்சிக்குவோங்க, இந்த வார்த்தை நம்மளுக்கு ஐயா சொன்னார்ல. நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக தான் ஐயா பேசுகிறாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வார்த்தை தான். 27 வருஷம் கூட ஒரு சாட்சி சொன்னாங்கன்னு ஐயா சொன்னாங்க, இது நம்மளுக்கு தான், இதை நம்ம விடவே கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதுக்கப்புறம் ஒன்று இல்லை ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு. 40 வயசுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ டாக்டர்கிட்ட போனதுக்கு, நீ கன்சீவாக இருக்கிறமா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நான் பாப்பாவோட தூக்கிட்டு போய் அங்கே சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் செய்தாருங்க. கரங்களை தட்டுவோமா? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்லுகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இயேசுவை குறித்து யாரெல்லாம் என்னென்ன நற்சாட்சி கொடுத்தாங்க? முதலாவது இயேசுவை குறித்து அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்ன சொல்லுகிறான்? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் பாவம் செய்தேன் என்று இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த துரோகியாகிய யூதாஸை சொல்லுகிறான். அவரை காட்டி கொடுத்த யூதாஸால கூட அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. குற்றமற்ற செம்மறி. அவன் சொல்லுகிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக், ஒரு பெரிய பாவத்தை நான் செய்துட்டேன். என்னன்னா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். குற்றமில்லாத ஒரு மனுஷனை நான் காட்டி கொடுத்து ஒரு பெரிய சாபத்திற்கு நான் ஆளானேன் என்று அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துகிறது. இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளால
பண ஆசை என்கிற பிசாசு உள்ளே போய் உட்கார்ந்துருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் பணம் 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 பணம், தூங்கினாலும் பணம், நின்னாலும் பணம், உட்கார்ந்தாலும் பணம், பேசினாலும் பணம், எதுக்கெடுத்தாலும் பணம். சில நேரங்களில் பணத்தை தேடி போய் பணமாக வருகிறத பார்த்துருக்குறீங்க நீங்கள். பணம் பணம் பணம்னு போய் கடைசியாக பணம் வர்றதுக்கு பதிலாக பணம் தான் வந்து சேருது நிறைய இடங்களில். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பணம் பணம் பணம்னு போன யூதாஸ் காரியத்துடைய பாடி தான் கடைசியாக கிடச்சிது. அது எப்படி கிடச்சிது? தூக்கில் தொங்கி அரை குத்துயிரை கடந்து துடிச்சு செத்து. அதாவது இந்த தூக்கில் மாட்டுறது மாதிரி பெரிய கொடுமை வேறு ஒன்றும் இல்லை. தைரியமாக தொங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கீழ்கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா முட்டி கீழே அப்படியே கீறி போயிருக்கும். அதில் பட்ட 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 படன்னு அடிப்பான் பாருங்க. அந்த ஒரு சில நிமிடத்தில் அவன் லைஃப்பில் படாத கொடுமையெல்லாம், பெரிய கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் சாந்தோம் பகுதியில் நாங்கள் இருக்கும் பொழுது, அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு வாலிப பெண் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அந்த பெண் புருஷனுக்கும் அவளுக்கும் என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு. அவன் வேலைக்கு போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாச்சுன்னா இந்த பிள்ளை வீட்டிலே ஃபேனில் தூக்கு மாட்டிட்டு தன்னுடைய உயிரை விட்டு விட்டாள். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கதவை தட்டி தட்டி பார்த்தாங்க, திறக்கலைன்னொன்னே ஜன்னல் வழியாக பார்த்தா ஹாலில் நடுஹாலில் தொங்கிட்டு இருக்கிறா. அதை பார்க்குறதுக்கு ஊரே கூடி போச்சு. அந்த முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நகம் அறுத்த அப்படின்னு கடைசியாக துடித்த துடிப்பு. அது மாத்திரம் இல்லை, இந்த கையெல்லாம் உடனே தொங்கிற. நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணனாலும் அந்த ட்ரை பண்ண முடியாது. அந்த கழுத்தெல்லாம் அப்படியே கருத்து போய் அந்த இடம்லாம் இறுகி போய் அவள் பட்ட பாட அந்த பாடியை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். என் அன்பு சகோதரனை சகோதரியே, யார் இந்த காரியத்தை செய்ய வச்சதுன்னு யோசிக்கிறீங்க? பிசாசானவன். சாட்சி கெடும் பொழுது பிசாசான உள்ளே வந்து உட்கார்றதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் என்னை சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, செத்து போயிடலாம் போல இருக்கு. இந்த வார்த்தை வரக்கூடாது. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யோபு சொல்லுகிறான், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பயந்தது எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்கிறான். ஒரு நாளும் தேவையில்லாத வார்த்தையை சொல்லவோ பயப்படவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அசையாத நங்கூரமாக தான் இருக்கணும். தைரியம் உள்ளவர்களாக வேதம் சொல்லுகிறது, கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. தைரியமாக இருக்கணும். கோழைத்தனம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அந்த கோழைத்தனத்தின் ஆவின்றது ஒரு அசுத்த ஆவி. இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளால முதல்ல பண ஆசையை கொடுத்தது. இந்த யூதாஸ் காரியத்தின் யூதேயாவை சேர்ந்தவன். யூதாஸ் காரியத் நல்ல படித்தவன். ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்த 12 சீஷர்களை இவர் ரொம்ப படித்தவன். ஆண்டவர்கிட்ட ஃபினான்ஸ் பொசிஷனை கையில் கொடுத்துட்டார். கடைசியாக என்னாச்சு பாருங்க, நல்லா தான் இருந்தான் மனுஷன். அவன் என்ன தெரியுமா எதிர்பார்த்தா, நான் இங்கே ட்ரெஷரராக இருந்தா இயேசுநாதர் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறார், ரோமரின் ராஜாவை மாற்றி இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை செலக்ட் பண்ணி அவர் பெரிய ராஜாவா சுத்துவாருன்னு சொல்லிட்டு பெருசா அந்த பதவியை குறித்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய நம்பிக்கையெல்லாம் நேரம் மாறி போச்சு. இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ராஜாவா இருந்து பெயரும் புகழும் வாங்குறதுக்கோ இல்லை, இந்த ஜனங்களுக்காக இவர் அடிக்கப்பட போகிறார், இவர் தன்னை தியாகம் பண்ண போகிறார். அதனால இதுக்கு மேல இவருக்கு பின்னால போய் பிரயோஜனம் இல்லை, வந்தது வரைக்கும் வாங்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சான். அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. அதுதான் உண்மை. அந்த வேதத்தை பகுதிகள் அந்த 4 சுவிசேஷகர்களும் எழுதின அந்த கோர்வையான வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. இவன் என்ன நினைச்சான் தெரியுமா? எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு, பெயரும் புகழும் இருக்கு, அவர்கிட்ட பிஏ மாதிரி 12 பேர் சுத்துற. அந்த 12 பேர்ல பெரிய பொக்கிஷசால மந்திரியா நான் இருக்கிற. இயேசு கிறிஸ்துடைய மினிஸ்ட்ரியில, அவருடைய அரசாங்கத்துல நான் தான் பொக்கிஷசால மினிஸ்ட்ரி, நான் தான் வந்து நிதி அமைச்சர் அப்படின்னு ரொம்ப பெருமையா ஒவ்வொன்று இருந்தான். அவன் என்ன நினைச்சான், இப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு தெரிகிறது இன்னும் சில நாட்களுக்குள்ளால அவர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட போகிறார். இந்த மனுக்குலத்திற்காக ஜீவனை கொடுத்து அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போக போகிறார் என்பதை அறிஞ்சதுக்கு பிறகுதான் இவனுடைய பேட்டர்னை மாறுது. அப்போ என்ன செய்யறான், இனி இருக்கிறது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலான்னு சொல்லி குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கேவலம் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அண்ட சராசரங்களை உண்டாக்கி தன்னுடைய வார்த்தையில் அப்படி தொங்க விட்டு அழகு பார்க்கிற ஆண்டவருக்கு அவன் போட்ட மதிப்பு என்ன தெரியுமா? வெறும் 30 வெள்ளி காசு. கேவலமானவன், ரொம்ப கேவலமானவன்.
வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு மதிப்பே போட முடியாத ஒரு வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 27:9 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக 30 வெள்ளிக்காசை அவன் எடுத்துக்கொண்டானாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மதிக்கப்படத்தக்கவர். அவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க ஆண்டவருக்கு அவன் போட்ட மதிப்பு 30 வெள்ளிக்காசுன்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போட்டான் இயேசுநாதரை பற்றி. இன்றைக்கி நிறைய பேர் இயேசுநாதரை பற்றி அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு அதனாலேயே நிறைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீங்க. ஆண்டவரை குறித்து ஒரு நாள் நான் அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது. நீங்கள் சொல்லணும், நான் சிங்கத்தை போல மறுபடியும் கர்ச்சித்து எழும்புவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு மதிலை ஒரு மனுஷன் டக்குன்னெல்லாம் குதித்து தாண்ட முடியாது. வாலிப வயசில் கூட ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தான் தாண்ட முடியும். ஆனால் மதில் என்று சொல்லக்கூடிய இதை போய் மதில்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மதில்னு சொல்கிற நல்ல ஹைட்டாக இருக்கிறதான். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறான். அதுதான் ஆண்டவரை குறித்து நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை. அண்டர் எஸ்டிமேட் ஒரு நாளும் போடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போவுமே ஆண்டவரிடத்தில் பெருசாக கேளுங்க, ஒன்றும் கீழே கேட்காதீங்க, பெருசாக கேளுங்க. ஏண்டா, உலகத்தில் இருக்கிறவரிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க, வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் சொல்றான், குற்றமில்லாத ரத்தம். அவனுக்கே தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன். இயேசுநாதர் ரொம்ப நல்லவர், நற்சாட்சி. அவர் சொல்றான், இயேசுநாதரை பற்றி நல்ல சாட்சி சொல்றான், காட்டி கொடுத்தான், உண்மைதான். ஆனாலும் அவரை குறித்து தகாதது ஒன்றும் அவனால் பேச முடியலை. குற்றமற்ற ரத்தை யாருக்கு அவன் கூட 24 மணி நேரம் சுத்தினவன், இயேசு கிறிஸ்துவோடு படுத்து தூங்கினவன், இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூடவே போனவன், இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியை பார்த்தவன் சொல்றான், குற்றமற்ற ரத்தம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து இனி மற்றவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது குற்றமற்ற ஒரு மனுஷன் இவன் என்று சொல்ல வேண்டும். யோசேப்பை இப்படிதான் அவனுடைய சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்காக ஆட வைக்கிற மாதிரி மாட வைக்கிற மாதிரி மீதியானியரிடத்தில் விற்று போட்டார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சொந்த சகோதரன் சொந்த தம்பியை கொண்டு போய் 20 வெள்ளிக்காசுக்காக விலைக்கு வித்துட்டானு. அந்த சகோதரன் எகிப்து தேசத்துக்கு வருகிறான். அங்கு அவனுக்கு பரிசுத்த சோதனை வருகிறது. அவன் சாட்சியை காத்து கொண்டான். யோசேப்பு சாட்சியை காத்து கொண்டபடியினாலே ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். அவன் குற்றமற்றவனாய் இருந்தபடியினாலே எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். அந்த நேரத்தில் அவன் குற்றமற்றனாக இருந்ததுனால, அந்த பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாததுனால, விபச்சாரத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாததுனால, அந்த மாமிச இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததுனால அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தது. ஜெயிலுக்கு போனால் உண்மைதான். இன்றைக்கு ஒருவேளை நன்மை அனுபவித்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கலாம். இதுக்கு மேலே நான் நன்மை செய்து என்ன கண்டேன், இதுக்கு மேலே நான் தீமை தான் செய்வேன். நிறைய பேர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா செய்யாத தப்பு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் உண்மையிலே தப்பு செய்ய ஆரம்பிச்சார். அப்படி அல்ல, உயிரே போனால் கூட தப்பு பண்ணக்கூடாது. தலைகீழ அவங்கள சிலுவையில் அரைஞ்சா கூட ஒரு தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த தீர்மானம் எடுத்து நம்ம போனோம், உயிரே போனால் கூட பொய் சொல்ல மாட்டேன், உயிரே போனால் கூட ஒரு குற்றமற்றவன் மேலே நான் பொய்யான காரியத்தை நான் புகுத்த மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, இவன் முன்னேறி வரணுன்னா பக்கத்து சீட்டில் இருக்கிறவனை பற்றி தப்பாக மொட்டை கடிதாசம் எழுதுவான் மேலே மேனேஜருக்கு. நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான். ஆனால் இவன் உழைச்ச பலனில் இன்னொருத்தன் கிரேடை வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். இவன் தான் கீழே அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டிருக்க இவனாக இருப்பான். டே அண்ட் நைட் உட்காந்து கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி கொண்டு வருவான். அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பார். அவர் அவங்க ஹெட்டுக்கு அனுப்பும் பொழுது என்னமோ இவர் எல்லாத்தையும் சாதித்த மாதிரி அங்கே போட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படி அல்ல, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் கீழே இருக்கிறவனுடைய அவனுடைய உழைப்பை நீங்கள் உன்னுடைய மேலிடத்திற்கு நீங்கள் தெரியப்படுத்தி அவனுக்குரியதை அவனுக்கு வாங்கி கொடுக்கணுமே தவிர அவனுக்குரியதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் யூதாஸ், குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்கிறவன், அவனுடைய உழைப்பை சாப்பிடுகிறவன், அடுத்தவருடைய சந்தோஷத்தை பறிக்கிறவன். இன்றைக்கு சர்வசாதாரணமாக நிறைய யூதாஸ்கள் இருக்கிறாங்க. காட்டி கொடுத்துருவான், கூடயே இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் தான் ஏவி விட்டுட்டு கடைசியாக இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நிறைய பேர் போய் சொல்லி விடுறாங்க. எல்லாம் செய்கிறதெல்லாம் இவன், ஆனால் மாட்டி விடுறது இன்னொருத்தன். அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. யூதாஸ் காரியத்தை நீங்கள் இருக்கவே கூடாது. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ளால அந்த யூதாஸின் குணாதிசயங்கள் ஆவி இருக்கிறதோ அத்தனை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக வேதம் சொல்லுகிறது. இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது,
சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே உருவ கொத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 6:10 நாம் படிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். இவனுடைய லைஃப் காலியாகிறதுக்கு காரணம் என்ன தெரியும்? தன்னை தானே குத்திக்கிட்டான். அந்த வசனத்தின்படி இந்த யூதாஸ் காரியத்து தன்னை தானே குத்திக்கிட்டான், தன் லைஃப்பை தானே கெடுத்துக்கிட்டான், சூசைட் தான் பண்ணான். இந்த வசனம் சரியாக அவனுக்கு பொருந்தனா இவனுக்கு தான் முதல்ல பொருந்தோம். பண ஆசை இல்லாதவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு யார் யார் பண ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, எத்தனை பேர் தேவையில்லாத ஆசையில் இருக்கிறீங்களோ எல்லா ஆசையினையும் உங்களை விட்டு போன உலக பிரகாரமான ஆசைகளுக்கு இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களை விட்டு கொடுத்து, உங்களை ஆண்டவர் நல்லா தான் இருக்க சொல்றாரு, ஆனால் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்ட அதுதான் இச்சை. அந்த இச்சை பாவத்தை கற்பம் தரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு இருக்கிற சம்பளத்தை நீங்கள் அதற்கு பாத்திரவான்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஓகே. அது இல்லாமல் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் சம்பாதிச்சு ஓகோன்னு மேலே வந்துடுறேன்னு நினைப்பாங்க. கடைசியாக 1 2 3ன்னு போய் எண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் குறுக்கு வழியில் இந்த யூதாஸ் சம்பாதிச்ச மாதிரி குறுக்கு வழி சம்பாத்தியம் யார் யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குதோ அத்தனை குறுக்கு வழி சம்பாத்தியத்தை இன்னைக்கு முடிச்சிடணும். அப்படிப்பட்ட குறுக்கு வழி சம்பாத்தியம் உங்கள் வீட்டில் இருந்தால் அது இரத்த நிலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் கடைசியாக அவனுடைய இருதயத்தில் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா பண்ணான்? இந்த பணத்தை கொண்டு போய் 30 வெள்ளி காசை கொண்டு போய் கொடுத்த அந்த தலைமை ஆசாரியிடத்திலும் மூப்பரிடத்திலும் கொண்டு போகிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த நீங்கள் வச்சுங்க, உங்கள் பணமே வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டான்னு கொண்டு கொடுத்தாங்க. அவங்க அதை வாங்கலை. அது ஓம்பாடு, எங்கள் பாடு இல்லை, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக நேராக சர்ச்சுக்குள்ளே வந்தான், அந்த பணத்தை விசிறி அடிச்சிட்டான் சர்ச்சில். அந்த சர்ச்சு காணிக்கப்பட்டியில் கூட போடுறதுக்கு யோசித்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, இந்த குயவன்கிட்டேருந்து ஒதுக்கப்பட்டவர்களுக்காக கல்ற லேண்ட் வாங்கலாம். கல்ற தோட்டத்துக்கு தான் கடைசியாக செத்து போனவன் கடைசியாக தப்பு பண்ணி வாங்கின பணம் கல்ற தோட்டத்துக்கு தான் பயன்பட்டது. அடுத்தவருடைய செல்வத்தை இச்சி அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப சொத்தை தான் மட்டும் வாங்கிட்டு அண்ணன் தம்பியை துரத்தி அடிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நீ தான் பொம்பளை பிள்ளை தானே வச்சுருக்கிற, பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு போகுது, அவளுக்கு எதுக்கு சொத்து, இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் நகையை கொடுத்து கல்யாணம் பண்ணி விட்டுரு, எனக்கு கொடுன்றான். சித்தப்பா புள்ள கேட்குறான், பெரியப்பா புள்ள கேட்குறான். அவளுக்கு உனக்கு பொம்பளை பிள்ளையா இருந்தான்னா பையன் பிள்ளையா இருந்தா ஏன் பொம்பளை பிள்ளைக்கு அந்த சொத்து கொடுத்தா அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லுதா? அபகரிக்கிற ஜனங்கள், யூதாஸ்கள். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை அவங்களே சாப்பிட முடியாத அளவுக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மரணங்கள். அடுத்தவன் வயிற்றறிச்சலை சம்பாரித்து ஒருவரும் வாழ முடியாது. ஞாபகம் வச்சிங்க, இயேசுநாதரை காட்டி கொடுத்த அவனால் வாழ முடியலை, ஒரு செகண்ட் கூட அவனால் வாழ முடியலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சம்பாதிக்கிற பணமோ சொத்தோ எதுவும் உங்கள் கூட பரலோகத்துக்கு வரப்போகாது. நீங்கள் செய்த புண்ணியங்கள் தான் உங்கள் கூட பரலோகத்துக்கு வரும். புண்ணியத்தை தேடுங்க. இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததனுடைய பலன், இந்த உலகத்தில் நம்ம கண்ணை மூடினா நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் நிச்சயம் இருக்கணும். இங்கே கண்ணை மூடி கண்ணை திறந்தா எப்படி பிள்ளைங்க நைட்டு தூங்க போகும்போது குட் நைட் மம்மின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் உங்களை பார்த்தா குட் மார்னிங் சொல்கிறாங்களோ தூங்கி எழும்பும்போது, அதே போல் இந்த உலகத்தில் கண்ணை மூடினா நீங்கள் போய் கண்ணை முழிக்கும் போது ஜீசஸ் முன்னால் நிற்கணும். குட் மார்னிங் ஜீசஸ் சொல்லணும். நீங்கள் பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், குட் மார்னிங் ஜீசஸ் நீங்கள் சொல்லணும். அப்போ ஜீசஸ் நீங்கள் எழும்பும் பொழுது அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை வச்சுட்டு நிற்பார் உங்கள் பக்கத்தில். அதுதான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததனுடைய பலன். இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டதனுடைய பலன் அதுதான். அங்கே உங்கள் சொத்தோ சுகமோ உங்களுடைய பணமோ அங்கே வந்து உங்களுக்கு சீட்டை ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால் அடுத்தவங்க பணத்துக்காக அடுத்தவங்க சொத்துக்காக யார் யார் அக்கா தங்கச்சியை ஏமாற்றி, அண்ணன் தம்பியை ஏமாற்றி, பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாற்றி 10 வருஷமாக இந்த இடத்துல யாருமே வரலைன்னு சொல்லிட்டு கொட்டா போட்டுட்டு அடுத்தவங்க சொத்தை எடுத்துட்டு அடுத்தவங்க கண்ணீருக்கு ஆளானீங்களோ, அவங்க துபாயில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்க சொத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, தொடக்கூடாது. இரத்த நிலமாக மாறி போயிடும். சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் இரத்த கலரி வரும். அது கடைசியாக இரத்த நிலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து எடுத்த அந்த செல்வம் இரத்த நிலமாய் மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்மை குறித்து எல்லாரும் நசாட்சி சொன்னாங்கப்பா.
இந்த வார்த்தைகளை நான் கேட்டுட்டு இதுக்கு மேலே என்னை குறித்து அடுத்தவங்க தகாதது பேசாதபடி எல்லாரும் என்னை குறித்து நற்சாட்சி சொல்லத்தக்கதாக என்னை கல்வாரி திருப்பலிபீடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே 2 கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீர். குற்றமற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். உம்மை போல நாங்களும் குற்றமற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பிலாத்துனுடைய மனைவி அவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி அனுப்பினாள். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை ஒரு நீதிமானா பார்க்க எங்களை நீங்க மாற்றும்படி சிலுவைக்கு அடியிலே நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லுங்க. பிலாத்து சொன்னான், உன்னை விடுவிக்கணும்னால நான் விடுவிக்கலாம், உன்னை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கணும்னால நான் ஒப்பு கொடுக்கலாம். கேட்கும்போது ஒரு வார்த்தை மறுபடி பேசாமல் கண்ணு முன்னால சாட்சியா இருந்தானே, பிலாத்துக்கு முன்னால் இருந்த சாட்சியை வச்சே விடுதலை செய்ய முயற்சி செய்தானே. அப்பா, என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பத்திற்கு முன்னால் நான் நேரடியாக ஒரு லைவ் விட்னஸாக சாட்சியாக இருக்க நான் விரும்புகிறேன்ப்பா. என் நண்பர்கள் முன்னால் நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. என் தாய் தகப்பன் முன்னால் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். என் மனைவிக்கு முன்னால் நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, ஒப்பு கொடுத்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தாரும். அர்ப்பணித்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்னீரே. இப்பொழுது எந்தெந்த பிள்ளைகள் தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தழும்புகளிலிருந்து வழிந்தோடுகிற இரத்த துளிகள் இப்பொழுது விழுந்து இவர்களை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் தேவன் தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும். இவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. இப்பொழுது தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு செய்யும். இவர்கள் மன விருப்பத்தின்படியே இவர்களுக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றும். நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக என் பிள்ளைகளை மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.